வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு டவுட்ஸ் தான். அதை பற்றி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஐ ஆம் ஸ்டடிட் அண்டர் தி டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பட் ஐ கான்ட் சப்மிட் மை அப்ளிகேஷன் வித்தவுட் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. ஸோ ஒய் ஐ நீட் டு சப்மிட் ஆஸ் ஐ ஆம் கிராஜுவேட்டட் அண்டர் தி தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கு விளக்கம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே படிச்சிருந்தாலும், அந்த நம்மளுடைய யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் வரக்கூடிய காலேஜஸில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஏன் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டோம்னா, ஸோ இப்போ எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க். ஸோ நம்மளுடைய பிஃபார்ம் டிகிரி கோர்சஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நடத்தப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரவாயில், அடுத்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர், அப்புறம் எஸ்ஆர்எம்சி போரூர், அதடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, விநாயக மிஷன்ஸ் யூனிவர்சிட்டி, கற்பகம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இதுபோக நிறைய யூனிவர்சிட்டிஸ் நடத்தப்படுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸில் இருந்தும் படிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேல்ஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் சவிதா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குதோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ், எல்லா யூனிவர்சிட்டிஸில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்போது அவங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வரும்போது அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த மாதிரி வேறு யூனிவர்சிட்டிஸில் இருந்து படித்தவங்க நம்ம யூனிவர்சிட்டிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்மிஷன் டைமில் சர்டிஃபிகேட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ சப்போஸ் இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போகும்போது மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேறு கண்ட்ரிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம படித்த யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கிட்டு வரணும். சப்போஸ் அது இல்லாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஒரு கன்சர்ன் லெட்டர் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். நம்மளுடைய நாலேஜ் ஷேரிங் செஷனில் ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் இல்லாத ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் அந்த போர்ட்டல் எப்படின்னா, அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிரும் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னாலே. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கன்சர்ன் லெட்டர் மாதிரி எழுதலாம். அதில் ஃப்ரம் உங்களுடைய அட்ரஸ் டு செலெக்ஷன் கமிட்டி, அதில் கண்டென்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம we have applied for the எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், we will submit the documents during the time of counseling or admission சொல்லி மென்ஷன் பண்ணி கைண்ட்லி கன்சிடர் மை ரெக்வஸ்ட்னு சொல்லி போட்டு உங்களுக்கு நேம் போட்டு நீங்கள் லெட்டர் எழுதி அதை பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது அப்படி அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே அது அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் டைம் இருக்கும். இல்லை இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன முயற்சி எடுத்துக்கலாம். அப்போது அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே படிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக வேண்டி நம்ம வாங்கணும்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான காமன் லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது, காமனான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் க்ரியேட் பண்ணும்போது அதில் கேட்டிருக்கக்கூடிய நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காமனாக தான் கேட்க முடியும். ஸோ எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரியாகவும், அதர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படித்தவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பார்ஷியாலிட்டி மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் உங்களோட டாக்குமெண்ட் இல்லாட்டி கூட நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஒரு கன்சர்ன் லெட்டர் மாதிரி எழுதிட்டு அந்த லெட்டரோட பிடிஎஃப் வைங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த லெட்டருக்கு அடுத்த பேஜில் உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஆர் டிசி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பேஜையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதில் கூகுளில் ஐ லவ் பிடிஎஃப்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்களே அதை மெர்ஜ் பண்ணி அந்த பிடிஎஃப் ஒரு 3 MBக்குள்ளே வர மாதிரி கன்சைஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபார்மெட்டு தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கும். அதுலேயுமே சர்டிஃபிகேட் இல்லைன்னா கன்சர்ன் லெட்டர் எழுதிக்கோங்க. இப்போதைக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரணும். அதுதான் மெயின். ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறமா எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங் போயிட்டு அது எல்லாம் முடிஞ்சு சீட்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ப்ரொவிஷ்னல் தான் சொல்லுவாங்க. எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். அதுவரையில் ப்ரொவிஷ்னல் அப்படின்னு தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதுக்குரிய விளக்கம். கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் கன்சர்ன் லெட்டர் வச்சு கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஸ்டின், கன்சர்ன் லெட்டர் வைக்க சொல்லி நோட்டிஃபிகேஷன் எதுலேயுமே இல்லைன்னு சொல்லி கேட்கலாம். இது ஒன்லி ஃபார் ரெக்வஸ்டேஷன் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. 99% கன்ஃபார்மாக
நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் டிஎம்இ ஆஃபீஸ்க்கு போயிட்டு கீழ்ப்பாக்கில் போயிட்டு பெர்மிஷன் வாங்கிடலாம். அவ்வளோதான். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பேசின கண்டென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். இன்னும் 3 days தான் இருக்குது அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.